இஸ் விஸ்டம்? ஞானம் எங்கே இருக்கிறது? யோபு 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஞானத்தை குறித்ததான ஒரு ஆழமான வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அநேக விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம விலை உயர்ந்த தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கோல்ட் மைன் பண்ணும்பொழுது நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய பாறை கற்களை நம்ம வந்து பிரேக் பண்ணும்பொழுது விலை உயர்ந்த கற்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஓஷன் டெப்ஸ்குள்ளே போகும்பொழுது விலை உயர்ந்த முத்துக்களை நம்ம பெற முடியும். ஆனால் இந்த ஞானத்தை குறித்து பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஞானம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படவே இல்லை அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிறதான உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க, வயசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசி கொண்டிருக்கிற ஞானம் இந்த உலகத்திற்குரிய ஞானமாக இருக்கிறது. ஆனால் தெய்வீக ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அது இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அது ஆண்டவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அப்போது நம்ம வேதத்தில் நம்ம அதே யோபு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே, ஆண்டருக்கு நம்ம பயப்படும் பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தினால நம்மளை நிரப்புவாராம். அதே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய ஞானத்தினால நம்மளை நிரப்புகிறாராம். மற்றும் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எபிரேயர்ல ஒருவர் ஞானத்தில் குறைவுபடுத்திருந்தால் அவன் இடத்துல கேட்க கடவன், அது ஆண்டவர் வந்து சம்பூர்ணமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்போது நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான வழிகளை தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட 1 கொரிந்தியர்ல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானம் ஆனது இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஞானமாக இருக்கிறார், ஞானமாக வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த ஞானத்தை பெறணும், இந்த ஞானத்தை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, இந்த ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றும், ஒரு க்ளோரியை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட நம்ம நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி போய் சிக்குண்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையான ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டு நாமளும் ஞானம் உள்ளவர்களாக நம்ம வாழ முடியும். அதே மாதிரி உண்மையான ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு நம்ம வெளிப்படுத்த முடியும். காட் பிளஸ்.